ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நாம் கதை கேட்க போகலாமா? நீதானே என் சந்நிதி, அத்தியாயம் 18. என்னது, நடிகை ஆயிட்டாளா? உன் ஆசைப்படி உன் மகளை நடிக்க வச்சிட்டியா? ஆமாம், எந்த படத்தில் நடிக்கிறா? இயக்குனர் யார், ஹீரோ யார் என்று ஒரே கேள்விக்கணைகள் தான். பூனமும் வந்தாவாக அவள் தங்கியிருந்த ஹோட்டல் பற்றியும் அங்கே ராணி மாதிரி தன் மகள் இருப்பதாகவும் என்று அள்ளிவிட்டு கொண்டு இருந்தாள். அவள் பெருமாளை மறந்தே போனாள். பெண்கள் கூட்டம் கூடியது. தான் இங்கே இனி இருக்கக்கூடாது, இவளோட வீடுதான் தெரிஞ்சதே, அப்புறம் என்ன என்று கிளம்பினான். மேலிடத்தில் சொல்ல அவர்களுக்கு சந்தேகம் வந்தது. அந்த பொண்ணை அவனுங்க நடிக்க கூட்டி போகலை, அவளை எங்கோ மறைத்து வைத்து அவளை பயன்படுத்துகிறார்கள் என்று புரிந்தது. அமைச்சரையும் அவரோட மச்சானையும் கண்காணிக்க ஆள் வைத்தார்கள். இவ்வளவு செய்த வேணுகோபாலுக்கு தீனதயாளன் என்பவனை பற்றி நினைவே வரலை. அன்று அமைச்சருடன் அவன் அந்த ஹோட்டலில் இருந்தான் என்று அவன் ஆட்கள் சொன்ன போதும் தீனதயாளனை தப்பாக நினைக்க அவரால் முடியலை. அவன் வேறு எதற்காகவோ வந்திருப்பான். பெண்கள் விஷயத்தில் அவன் நெருப்பு. அவன் இதில் தலையிட வாய்ப்பு இல்லை என்று விட்டுவிட்டான். அவர் ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. அமைச்சர் பொன்வண்ணன் நன்றாக பதவியில் இருந்தால்தான் தீனதயாளனும் நன்றாக இருக்க முடியும். அவர் அவமானப்பட்டால், பதவி இழந்தால் அவனுங்களுக்கும் ஊரில் மக்களிடம் அவமானப்படணும். அப்புறம் எப்படி ஊருக்குள் போய் ஓட்டு கேட்க முடியும்? அதுவும் பெண்கள் விஷயம் என்றால் ரொம்ப பிரச்சனை ஆகிவிடும். ஏதோ கொள்ளையடித்து விட்டார், ஊழல் செய்து இருக்கார் என்று அவர் ஜெயிலுக்கு போனால் கூட யாரும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா கட்சியில் இருப்பவனும் ஊழல் செய்கிறான், கொள்ளையடிக்கிறான். இவன் ஆட்சிக்கு வந்தால் அவன் செய்த ஊழல்களை மறைக்கிறான், அவன் வந்தால் இவர்கள் செய்த ஊழலை மறைக்கிறார்கள். இவர்கள் இல்லாமல் மூன்றாவது நபர் யாராவது முதல்வர் பதவிக்கு வந்தால்தானே இவங்க ரெண்டு கட்சியும் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு வெளியே வரும். அதற்கு மக்கள் தான் நல்ல முடிவா தேர்தல் நடக்கும் போது எடுக்கணும். பெண்கள் பிரச்சனையில் அதுவும் மைனர் பெண் என்றால் அந்த பெண் விரும்பியே வந்திருந்தாலும் சட்டப்படி தப்பு. அதை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இந்த விஷயம் வெளியே வந்தால் பாதிக்கப்படுவது அமைச்சர் மட்டும் இல்லை, அவரை சுற்றி இருப்பவர்களும் தான். சின்ன பெண்ணை தெரிந்தே செய்வாரா அமைச்சர்? அவனுக்கு அது சரியா தெரியலை. செஞ்ச தப்புக்கு எல்லாருக்கும் தண்டனை உண்டு. வெளிப்படையா ஊராருக்கு முன் தெரியலை என்றாலும் கடவுளிடம் கண்டிப்பா தண்டனை உண்டு. தீனதயாளன் அமைச்சருடன் மறுநாள் ஒரு டீலிங் சம்பந்தப்பட்டவர்களும் பேசணும். அதற்காகத்தான் வந்தான். வந்த இடத்தில் அமைச்சர் அவனை ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு அழைத்து சென்றார். சார், எனக்கு சினிமா நாளில் எந்த ஆர்வமும் இல்லை என்றான். அட வாயா, இந்த வயசில் அனுபவிக்காம உனக்கு பிடிக்கலைனா வேண்டாம், சும்மா வா என்றார். அவனுக்கும் பொழுது போகலை. அதனால் அவருடன் கிளம்பி சென்றான். அங்கே மேனகாவை பார்த்ததும் ஒரு நிமிடம் அவனும் மயங்கித்தான் போனான். பின்னே தேவலோக பெண் போல் இருக்கும் அவளிடம் அந்த அரங்கத்தில் இருந்த அத்தனை பேரும் மயங்கித்தான் போனார்கள். அப்போது ஆண்ட்ராய்டு ஃபோன் அவ்வளவா புழக்கத்தில் இல்லை. மேலும் சமூக வலைதளங்கள் இப்போது போல் அப்போது இல்லை. அதனால் மேனகாவை மற்ற யாரும் போட்டோ எடுக்கலை. அமைச்சர் அந்த பெண்ணை வாய் திறந்து பார்ப்பதை கண்ட தீனாவுக்கு போச்சு, இன்னைக்கு அமைச்சருக்கு இந்த பெண்தான் விருந்து. இத்தனை அழகை வைத்திருந்தால் இவரை மாதிரி ஆட்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் என்று சலிப்பாக பார்த்தான். பிறகு அவளை பற்றி அவன் எதுவும் நினைக்கலை. இளம் பெண் நடிக்க வந்திருந்தா சினிமா உலகம் பற்றி தெரியாமலா இருக்கும் என்று விட்டான். அதன் பிறகு அமைச்சர் கிளம்பும்போது அவருடன் கிளம்பி வந்தவன் அவரிடம் விடைபெற்று கிளம்பிவிட்டான். தன் அறைக்கு சென்றவன் சாப்பிட்டு விட்டு தூங்க நன்றாக தூங்கியவன் ஏதோ கெட்ட கனவு வர பயந்து எழுந்து விட்டான். அந்த ஏசி அறையிலும் அவனுக்கு வியர்த்து கொட்டியது. என்னடா இது, ஏன் இப்படி கனவு வருது? கனவுல என்ன பயம்? இப்போ கூட அடி வயிறு கலங்குற மாதிரி வருதே என்று நினைத்து தண்ணீரை குடித்து ஆசுவாசப்படுத்தியவன் திரும்ப தூங்க முடியாமல் வெளியே வந்தான். நடு இரவு. ரொம்ப அமைதியாக இருந்தது அந்த தளம் முழுவதும்.
மெல்லிய வெளிச்சம் பரவியிருந்தது. இவன் மெல்ல நடந்து அந்த தளத்தில் இருந்த பால்கனி போன்ற இடத்தில் போய் நின்று வெளிக்காற்றை இழுத்து மூச்சு விட்டான். ஏதோ ஒருவித நிம்மதி. இனி இப்ப தூக்கம் வராது. அதிகாலையில் தான் தூக்கம் வரும். அதுவரை அறைக்குள் போய் முடங்குவதை விட இங்கே காலார நடக்கலாம் என்றுதான் அங்கேயே நின்று அதே ஹோட்டலுக்குள் இருந்த அழகான குடில்கள் ஆங்காங்கே தனித்தனியாக ஒரு குடிலில் இருப்பவர்களுக்கு அடுத்த குடிலில் இருப்பவர்களை பற்றி தெரியாத அளவுக்கு மாடலாக கட்டியிருந்த ஹனிமூன் ஷூட்டை பார்த்தான். ஒரு காலத்தில் பரம்பரையாக சொந்த வீட்டில் முன்னோர்கள் உபயோகப்படுத்திய அறையில் அந்த கட்டிலில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் என்றார்கள். அதுவும் சிலர் தாய் வீட்டில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் என்பார்கள். அதற்கு காரணம் உடல் அளவில் முதலாக ஏற்படும் அந்த உறவின் பயத்தை பெண்களுக்கு போக்கவும், அப்படி போகும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தையும் பயத்தையும் போக்க தாயும் தாய்வழி உறவுகளும் வேண்டும் என்றுதான் வைத்தார்கள் அந்த காலத்தில். இன்னொரு முக்கிய காரணம், சொந்த வீட்டில் ஆண் பெண் சங்கமம் நடக்கும்போது உருவாகும் சந்ததிகளை முன்னோர் வழிநடத்துவார்கள். குறையில்லாத நல்ல பிள்ளைகள் பிறக்கும், வம்சம் விருத்தியாகும் என்றுதான் பார்த்து சடங்கு சம்பிரதாயங்களை வைத்தார்கள். ஆனால் இன்று இளம் தலைமுறையினர் நாகரிகம் என்ற பெயரில் அதையெல்லாம் உடைத்து விட்டார்கள். திருமணம் ஆன அன்றே ஹனிமூன் ஷூட்டில் புக் பண்ணி இங்கே வந்து விடுகிறார்கள். இது வியாபார தளம். அந்த அறையில் தப்பான உறவுக்காக வந்தவர்கள் தங்கியிருக்கலாம். ஹோட்டல் என்றாலே அப்படித்தான் இருக்கும். நேர்மை இல்லாத தவறான தொடர்புகள் தான் வெளியே யாருக்கும் தெரியாமல் இங்கே வருவார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் முதல் உறவை தொடங்கலாமா? வேண்டாமே. ஹனிமூன் போவது தப்பு இல்லை, சரியானதுதான். ஆனால் முதல் நாளே ஹனிமூன் ஷூட்டிற்கு செல்லும் கலாச்சாரத்தை தான் அவன் விரும்பலை. அந்த நேரம் அவனுக்கு தெரியலை, வாழ்க்கையில் நினைத்து பார்க்காதது எல்லாம் நடக்கும் என்று. மெல்ல நடந்து கொண்டே இப்படி பல யோசனைகளுடன் அவன் நின்ற போதுதான் யாரோ அங்கே அந்த பக்கத்து அறையில் இருந்து வெளியே வருவது தெரிந்தது. சரி, நம்மளை போல சிங்கிள் ஆசாமி தூக்கம் வரலைன்னு வந்திருப்பான் போல என்று நினைத்து, அவனுக்கு தொல்லை தர வேண்டாம் என்று நினைத்து ஒரு தூணின் மறுபுறம் வந்து நின்றான். வந்தவன் ஃபோன் பேசினான். பக்கத்தில் நின்றதால் அவன் மெல்ல பேசினாலும் தெளிவாக கேட்டது. அவன் பெருமாள் தான். மேனகா அம்மா பூனம் தன் மகளுக்கு வயது 15 என்று சொன்னதை கேட்டு, அதை அமைச்சர் வேணுகோபாலின் பிஏவுக்கு ஃபோன் பண்ணி பேசியதை கேட்ட தீனதயாளன் அரண்டு போய்விட்டான். ஆத்தாடி, இதென்ன இப்படி ஒரு சிக்கல்? இதில் அமைச்சர் மாட்டிக்கொண்டால் எவ்வளவு அவமானம், அசிங்கம். பொம்பளை பின்னாடி போகாதீங்கன்னு சொன்னா எவன் கேட்குறான்? இவனுங்க பின்ற இந்த வலையில் சிக்கினா மொத்த அரசியல் வாழ்க்கையும் அம்போடு போயிடுமே. அமைச்சர் இல்லை என்றாலும் தொகுதியில் இவனே நின்று ஜெயித்து விடலாம். ஆனால் பதவிக்கு வந்துவிட்டால் பணம் சம்பாதிப்பது கஷ்டம். ஊழல் லஞ்சம் வாங்கினது வெளியே தெரிந்தால் முதலில் அமைச்சரைத்தான் தூக்குவான். இவனை தொட முடியாது. ஆனால் அமைச்சர் அடிக்கும் கொள்ளையில் இவனுக்கும் பங்கு உண்டு. இவனுடைய ஆடிட்டர் வெகு விவரமான ஆள். வக்கீல் மூலம் அந்த பணத்தை சட்டப்படியான பணமாக சொத்தாக மாற்றி விடுவான். அவனுக்கும் ஊரில் நிறைய தொழில்கள் உண்டு. அவை நஷ்டத்தில் போனாலும் அதிலிருந்து லாபம் வந்ததாக காட்டலாம். அமைச்சரே இல்லை என்றால் அவனுக்கும் பெரும் நஷ்டம். என்ன செய்யலாம் என்று அவன் மூளை யோசித்தது. பேசிவிட்டு பெருமாள் உள்ளே போகவும் சட்டென தன் அறைக்கு போனவன் உடனே அமைச்சருக்கு ஃபோன் பண்ணினான். எடுத்த பிஏவிடம், சார் எங்கே? அந்த பொண்ணோட இருக்கிறாரா என்று தீனதயாளன் கேட்கவும், இந்த நேரத்தில் தீனதயாளன் ஃபோன் பண்ணியதும், ஆமா தம்பி என்றார் பிஏ. உடனே அந்த பொண்ணையும் ஐயாவையும் வெளியேற்றணும். ஐயா இனி இங்கே இருக்கக்கூடாது என்றான். ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு புரியலையே தம்பி என்று அவர் பதற, அவரோட மச்சான் எங்கே? அவர் வேறு ஒரு அறையில் ஒரு நடிகையோடு இருக்காரு என்றதும், ரூம் யார் பேரில் போட்டீங்க? வழக்கமாக போடுறது மாதிரி அவர் மச்சான் பேரில் தான் போட்டோம் என்றார். முதலில் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணோட
அந்த பொண்ணோட ஐயா இருக்கிற ஹனிமூன் ஷூட்டிற்கு பின்னாடி ஒரு வழி இருக்குல்ல, அது வழியாக உள்ளே போக சொல்லணும். ஐயாவையும் அந்த பொண்ணையும் இடம் மாற்றணும். காரை ஹோட்டலுக்கு பின்புறம் வர சொல்லு. சிசிடிவியை ஆஃப் பண்ண சொல்லுங்க மேனேஜர்கிட்ட என்று படபடவென உத்தரவு போட்டவன் தன் அறையை காலி செய்து கொண்டு 15 நிமிடத்தில் அமைச்சர் இருந்த குடிலின் பின்பக்கம் போனான். பிஏ ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னதும் அமைச்சர் பதறிப்போனார். உடனே உடைகளை மாற்றிக்கொண்டு கிளம்ப, முதல் முறை ஏற்பட்ட உறவு, அதனால் ஏற்பட்ட வலி, உதிரப்போக்கு என்று அவள் அசைய முடியாமல் கிடக்க, அமைச்சர் பின்பக்க கதவு வழியாக வெளியே செல்ல, உள்ளே உங்கள் காரில் போகாதீங்க, வேற காரை, என் காரை எடுத்துக்கிட்டு போங்க என்றவன் அந்த பொண்ணு எங்கே என்று கேட்க, அங்கே இருக்கா என்று அமைச்சர் வெளியே போகும் வழியில் ஓடினார். பிஏவும் ஓடினார். அந்த பொண்ணை வெளியேற்றணும். உள்ளே சென்ற தீனதயாளன் அந்த சின்ன பெண்ணை அப்படியே உரித்த கோழியாய் அந்த சின்ன பெண்ணை அப்படியே உரித்த கோழியாய் போட்டுவிட்டு போன அமைச்சரை நினைத்து கோபம் வந்தது. பட்டென ஒரு போர்வையை போட்டு மூட அவள் பயந்து, அடுத்தவனும் தன்னை இம்சிக்கப் போகிறானோ என்று பயந்து அலற, அவள் வாயை பொத்தியவன், பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, போலீஸ் வந்துருச்சு, சீக்கிரம் கிளம்பு என்றான். போலீஸ் என்றதும் அவள் பயந்து போய் பார்த்தாள். நான் எந்த தப்பும் பண்ணலை, அந்த ஆளைத்தான் நான் எந்த தப்பும் பண்ணல, அந்த ஆள்தான் என்னை என்று முகத்தை மூடிக்கொண்டு அந்த பெண் அழுதாள். இப்ப அழுக நேரம் இல்லை, உடனே கிளம்பு என்று அவசரப்படுத்தினான். அவளால் எழுந்து கூட நிற்க முடியலை. அந்த அளவு உடல் வேதனையில் இருந்தாள். ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று அவளை தூக்கி உடைகளை போடச் சொல்லி உதவி செய்து நடக்க முடியாத அவளை கைகளில் தூக்கி கொண்டு வெளியே வந்தவன், நீங்க 2 பேரும் உள்ளே போங்க, போலீஸும் மீடியா ஆட்களும் கேட்டா நீங்க தான் அங்கே இருக்கிறதா சொல்லுங்க, அமைச்சரை கேட்டா அவர் விழா முடிந்ததும் போய்விட்டார் அப்படின்னு சொல்லுங்க என்றவன் வெளியே வர ஒரு வாடகை கார் நின்றது. அதில் அவளை ஏற்றிக்கொண்டு முதலில் சென்றது அமைச்சருக்கு வேண்டிய மருத்துவமனைக்குத்தான். அவரும் ஃபோன் பண்ணி, ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட என்னோட ஆள் தப்பாக நடந்துக்கிட்டான், அவளுக்கு ஏதோ சிக்கல், அதை என்னன்னு பார்த்து அனுப்புங்க, பில் அனுப்புகிறேன், விஷயம் வெளியே போகக்கூடாது என்றார் அமைச்சர். மிக எளிதாக தான் செய்த தவறை தீனதயாளன் மேல் போட்டுவிட்டார். அது அவனுக்கு தெரியாது. அவளை அந்த மருத்துவமனைக்கு கூட்டி போய் அட்மிட் பண்ணினான்.